இந்தா சாப்பிடு. வேண்டாம் பார்வதி அம்மா, பசி இல்லை. உனக்கு பசிக்குதா இல்லையான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்தா சாப்பிடு. வேண்டாம். ஏன் வேண்டாம்? எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்களா? அம்மா மேல எனக்கு மரியாதை இல்லையா, பாசமும் இல்லையா? நீங்களே சொல்லுங்க, பாசம் இல்லாமலையா இருக்கேன்? அண்ணனையும் என்னையும் எல்லாத்துலயும் கம்பேர் பண்ணா எப்படி பார்வதி அம்மா? அவரு வேற, நான் வேற. நான் ஏன் அவரு மாதிரி இருக்கணும்? என்னால அவரு மாதிரி இருக்க முடியாது பார்வதி அம்மா. அவங்க திட்டினாங்கன்னு தானே நான் லா பிராக்டிஸ் பண்றதை விட்டேன். புடிச்சு தானே லா படிச்சேன். அரியரே இல்லாம பாஸ் பண்ணிட்டு அவங்களுக்காக தானே கோர்ட்டுக்கு போகாம லா கூட பிராக்டிஸ் பண்ணாம இருக்கேன். இதெல்லாம் மரியாதை இல்லையா, பாசம் இல்லையா? குழந்தை மாதிரி அழற. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. இந்த கையை கழுவிட்டு சாப்பிடு. அப்பாவும் இப்படிதான் சொல்லுவாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை. பேசினது போதும். நீ சொன்னா கேட்க மாட்ட. கையை கழுவு, கழுவு. இந்த சாப்பிடு. ஐயோ பாத்து. தண்ணி குடி. இவ்ளோ பசிய வச்சுக்கிட்டு வேண்டான்னு வேற சொல்றல. நீங்க கொடுத்ததுனால தான் சாப்பிட்டேன். சரி போ, போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். நடந்து போக வேண்டாம். பறந்து வேணா போகட்டா? நீங்க நடந்தெல்லாம் போக வேண்டாம். எப்பவும் நான் நடந்து தானே போறேன். இன்னைக்கு என்ன வேண்டாமா? நான் டிராப் பண்றேன். தேவையில்லை. ஊரை சுத்திட்டு வந்திருக்கல்ல, டயர்டா இருக்கும். போய் மொபைலை பார்க்காம தூங்கு. பார்வதி அம்மா, உங்களுக்காக இல்லைனாலும் நான் வெளியே போகணும். அப்படியே டிராப் பண்ணிட்டு போறேன். இப்ப நீ எங்கேயும் போக தேவையில்லை. போய் தூங்கு. நிஜமா நான் போகணும். என்ன நம்புங்க. ப்ராமிஸ். பார்வதி அம்மா, சத்தியமா. நம்பிட்டேன். சொன்னா கேட்க மாட்டீங்க. பேசாம வாங்க. வாங்க. அட வாங்கன்றேன்ல. வாங்க. பார்வதி அம்மா, நீ கிளம்பு. நான் இங்கே வெயிட் பண்ற பார்வதி அம்மா, நீங்க போயிட்டு வாங்க. எங்கயோ போறேன்னு சொன்ன, போய் தானே? இல்ல பார்வதி அம்மா, உங்களை வீட்ல டிராப் பண்ணிட்டு அப்புறமா போய்க்கிறேன். சாமி, ஒண்ணு வேண்டாம். நீ போ, நான் வர லேட் ஆகும். பரவாயில்ல பார்வதி அம்மா. பரவாயில்ல. நீ போ. ஓகே பார்வதி அம்மா, நான் வரேன். அவங்க 2 பேரும் இங்க வந்திருப்பாங்கன்னு தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி பாப்போம். The subscriber cannot
cannot be reached at the moment. Please try again later. பாத்து வா. வா, வா, வா. பாத்து வா. மா, பாத்து வர மாட்டியாமா? என்னம்மா? அக்கா. 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 அக்கா நில்லுக்கா. அக்கா. அக்கா நில்லு. அக்கா. அக்கா. ஐயோ, என்னாச்சு? யாரும்மா அது? அம்மாமா என்னமாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு? எழுந்திருங்கம்மா. உங்க யாருக்காவது இவங்க யாருன்னு தெரியுமா? ஐயோ, யாருன்னு தெரியலையே. என்னாச்சு? எழுந்திருமா. பாத்து. என்னாச்சுமா? மா. மா, கண்ணை தொடவா. மா, கொஞ்சம் யாராவது தண்ணி கொடுங்களேன். மா, கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி கொடுங்களேன். தண்ணி. சீக்கிரம். கலைக்கோங்க. செண்பகம் மாதிரி இருக்கு. செண்பகம் தானே? ஆமா, வெயில வந்ததுனால அம்மா மயக்க போட்டுட்டாங்க. அம்மா, அம்மா இங்க அந்த பாரு. தண்ணி பாட்டில கொடுங்க. குடிங்க. செண்பகம், செண்பகம், இங்க பாரு. கண்ண தர. என்ன ஆச்சு? ஆமா, பார்வதி தான். இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, பார்த்து கூட்டி போங்க. பார்த்து பொறுமையா. பொறுமையா. அம்மாவை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் உங்க சொந்தம் தான். கொஞ்சம் தூரத்து சொந்தம். நானும் செண்பகமும் பிறந்தது ஒரே ஊரு தான். செண்பகம் கல்யாணமாகி போனதும் தொடர்பு இல்லாம போச்சு. நீ செண்பகத்தோட பொண்ணா? ஆமா, என் பேரு சாமந்தி. ஆமா, எதுக்கு நீங்க சென்னைக்கு வந்தீங்க? நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? அது 2-3 வருஷமா ஊர்ல மழை இல்ல, விவசாயம் வேலை இல்ல. சென்னையில இருக்கிற ஊர்க்காரங்க வேலை இருக்குன்னு வர சொன்னாங்க. தேடி போனா அவங்க வீடு மாறிட்டாங்களாம். புது வீடு அட்ரஸும் கிடைக்கல. சென்னையில அப்படிதான் அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல வேலை நான் உங்களை பார்த்தேன். நானும் ஒரு வீட்ல வேலை தான் பாக்குறேன். உங்களை நான் அங்க கூட்டிட்டு போறேன். வாங்க போலாம். நான் உங்களை என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? உறவா சொன்னா ரொம்ப நீளமா போகும். நீ என்ன அத்தனை சொல்லி கூப்பிடலாம். சரிங்க அத்தை. சரி, வாங்க போலாம். மேடம். என்னாச்சு? மேடம், நான் கேட்டது என்னாச்சு? நீங்க கேட்ட ராணியோட நகை அரண்மனையில இல்ல மேடம். கண்டிப்பா அந்த வேலைக்கார குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கணும். ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரியை பிடிக்க முடியலையா? சீக்கிரம் பிடிச்சிருவேன் மேடம். இங்க பாரு, நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சே ஆகணும். என்னோட வெட்டிங் ஆனிவர்சரியில அந்த நெக்லஸ் என் கழுத்துல இருக்கணும். பௌர்ணமி நைட்டு தான் நான் ஃபங்க்ஷன் வைக்க போறேன். அந்த நேரத்துல அந்த நெக்லஸ் என் கழுத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நெக்லஸ் இந்தியால யார்கிட்டயுமே இருக்க முடியாது. நினைச்சாலே ஹாப்பியா இருக்கு.
இப்ப உன்னால முடியுமா முடியாதா? முடியும் மேடம், கண்டிப்பா முடியும். ஆஃப்டர் ஆல் வேலைக்காரி தானே, எங்க போயிடுவா? அங்கதான் எங்கேயாவது ஹைடா இருக்கணும். தேடி கண்டுபிடி. அத்தை, ஓனர் மேடம் எப்படி? நல்லவங்க தானே? பார்க்க தானே போற. நான் சொன்னா புரியாது, நீயே தெரிஞ்சுக்கோ. இந்த பக்கம். என்ன நின்னுட்ட? வா. அத்தை, இந்த வீட்லயா இருக்கீங்க? ரொம்ப பெரிய வீடா இருக்கு. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாமா. அக்கா கூப்பிட்டதும் நான் படிச்சு லாயர் ஆயிடுவேன்ல. நல்லது நடக்கட்டும். வலது காலை வச்சு வா. ம். பார்வதி அம்மா, யாரு இவங்க? சொந்தக்காரங்க தான். கொஞ்ச நாள் இங்கதான் இருக்க போறாங்க. சரிங்கம்மா. பார்வதி, ஆ? யார் இவங்க? அம்மா, வேலைக்கு ஆள் தேவைப்படுதுல்ல, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஓ அப்படியா? அப்போ இவங்க 2 பேரோட சேர்த்து 1001. 1001? அது ஒண்ணு இல்ல, இது வேற கணக்கு. சரி வா. Who are you? Who are you? Answer me. Who are you? ஹவுஸ் சர்வன்ட். Oh, newly appointed. Welcome, lady. Don't touch me. யார் இவ? மேடம், வேலைக்கு ஏ வா வா. அத்தை, என்னத்த இது?
கோவப்படாத வா. அத்தை என்னத்த? மேடம் ஏன் இப்படி? இவ கையால தொட்ட புடவைய நான் கட்டிக்க முடியுமா? அதான் எரிச்சிட்டேன். எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும். இங்க பாருங்க, நீங்க போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்க சேலை முந்தான விளக்குல பட்டு தீ பட்டு போச்சு. எங்க அம்மா உங்களை தொட்டு காப்பாத்திருக்காங்க. தொட்டது தப்பா? ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? உங்களை பார்த்து உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பார்வதி என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்கிட்டயே பதில் பேசிக்கிட்டு இருக்கா. இன்னும் ஒரு நிமிஷம் இவ இங்க இருந்தா ஷூட் பண்ணிடுவேன். போ சொல்லு. அரசி, எதுக்கு கத்துற? உன் உயிரை காப்பாத்தி இருக்காங்க. என்ன காப்பாத்தணும்னா விளக்கதான் அணைச்சிருக்கணும். அந்த அழுக்கு கையால என்ன தொட்டது தப்புதான். பார்வதி, திரும்ப இந்த மூஞ்சிங்களை நான் பார்க்கவே கூடாது. மேடம் இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க. சொன்னதை மட்டும் செய். அரசி நில்லு. குறுக்க வந்தா சகுனம் சரியில்லைன்னு ஒருத்திய வேலையை விட்டு அனுப்பிட்ட. ஒருத்தி போன் பேசிட்டு இருந்தான்னு அடிச்சு அனுப்பிட்ட. இப்போ உன் உயிரை காப்பாத்துனது தப்புன்னு சொல்லி கண்ணு முன்னாடி நிக்க கூடாது போன்னு சொல்ற. இதுக்கு மேல வேலைக்கு யாரும் வரமாட்டாங்க. இந்த வீட்டுக்கு வேலைக்கு வர யாருமே தயாரா இல்ல. அரசி வீட்டுக்கு வேலைக்கு வந்தா அடி வாங்கி திட்டு வாங்கி, இங்க வேலை பார்த்தா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் வெளியூர்ல இருந்து வேலைக்கு கஷ்டப்பட்டு பார்வதி கூட்டிட்டு வந்திருக்கா. இவங்களே அனுப்பிட்டா நாம தான் இருக்கணும். அவங்க வேலைய அவங்களே தான் பாத்துக்கணும். கோழி சொல்லி போட்டு கொடுக்கற ரோபோ உனக்கு சமைச்சு போடுதா, துணியெல்லாம் துவைச்சு அயன் பண்ணி மடிப்பு கலையாம குடுக்குதான்னு பாக்கலாம். பார்வதி, உங்க அம்மாவுக்கு என்னென்ன வேலைன்னு இப்பவே சொல்லிடு. வேலைக்காரங்களை விரட்டிட்டு அவங்களே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டோம். அத நானும் பாக்குறேன். சாமந்தி தப்பா எடுத்துக்காத. அவங்க அப்படிதான். வீட்டை விட்டெல்லாம் போ தேவையில்லை, இங்கேயே இருங்க. என்ன மனுஷங்க அவங்க? உயிரை காப்பாத்த வந்தது தப்பா? ஷோ, இனிமே இந்த வீட்ல இருக்கவே முடியாதுங்க. அவங்களுக்கு பயந்துகிட்டே கிடக்கிறதுக்கு செத்துடலாம். ஏய் மாமா போலாம். ஏய் சாமந்தி, 23 வருஷம் கழிச்சு இப்பதான் செண்பகத்தை பார்த்தேன். சந்தோஷமா இருந்துச்சு. உடனே போறேன்னு சொன்னா எப்படிமா? கொஞ்ச நாள் நீங்க இங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன் உங்களை. என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க சாரிய தொட்டதுக்கே தீ வச்சு கொளுத்துனாங்க. இதை விட அசிங்கம் வேற என்னத்த இருக்கணும்? எங்களை தடுக்காதீங்க. மா செண்பகம், நீயாவது சொல்லு. மா என்னமா பேசிட்டு இருக்க? அத்தை, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க போறோம். மா வாமா. ஏய் உனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, நாம தொடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க கிட்ட எப்படிவா இருக்க முடியும்?
நம்மள அருவருப்பா பாக்குறாங்கம்மா. உனக்கு புரியுதா இல்லையா? நம்ம ராஜா ராணியை விட இவங்க என்ன பெரியவங்களா? அவங்க கால் தோசைக்கு பெறுவாங்களா? நம்ம இந்த வீட்லயே இருக்க வேண்டாமா? இருக்கவே கூடாது. வா